அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சமீபத்துல இலங்கையில ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு அரசியல் விவகாரத்தை பத்தி தான். உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள், அது சம்பந்தமா நடந்ததா சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலை சந்திப்பு, இதெல்லாம் சுத்தி நடக்கிற சர்ச்சைகளை எந்தவித சார்பு நிலையும் இல்லாம இருக்கிற உண்மைகளை அப்படியே நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுதாங்க இந்த மொத்த விவாதத்தோட மைய புள்ளியே. நாம பாக்குறது உண்மையிலேயே திரைமறைவுல நடந்த ஒரு ரகசிய சதியா, இல்ல சாதாரணமா நடக்கிற அரசியல் சந்திப்புகளை யாரோ ஊதி பெரிதாக்கிட்டு இருக்காங்களா? வாங்க இதோட ஆரம்ப புள்ளியிலிருந்தே தொடங்குவோம். பகுதி 1. நீதிமன்ற வெளிப்படுத்துதல். மே 20ஆம் தேதி கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பாப்போம். நீதிமன்றத்துல சரியா என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஒரு முக்கியமான அறிக்கையை முன்வைக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, அப்புறம் நாமல் ராஜபக்ஷ இந்த 3 பேரும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று அங்க கைதியா இருந்த பிள்ளையான், அதாவது சிவநேசத்தலை சந்திரகாந்தனை நேரில் சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டு. யார் யாரை சந்திச்சாங்க, எங்கு சந்திச்சாங்க அப்படிங்கிறத இந்த அறிக்கை மிக தெளிவா சுட்டிக்காட்டுது. இதுல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த சந்திப்புல கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுற ஒரு வாக்குறுதி தான். அது அப்படியே நான் படிக்கிறேன், கேளுங்க. கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்து 1 வாரத்தில் பிள்ளையானுக்கு பிணை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுத்ததா பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. சிறைச்சாலைக்கு சென்றதன் உண்மையான நோக்கமே இதுதான் அப்படிங்கிறது தான் அரசு தரப்பு வைக்கிற மிக முக்கியமான வாதம். பகுதி 2. பிரான்ஸ் தொடர்பு. சரி, இந்த வாக்குமூலம் எப்படி கொழும்பு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு அத பாப்போம். இந்த விசாரணை எப்படி நடந்துச்சுன்னு ஒரு 3 படிகள்ல நாம புரிஞ்சுக்கலாம். முதல் படி, பிள்ளையானோட முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலம் தான் இந்த மொத்த விஷயத்துக்கும் அடிப்படை. இரண்டாவது படி, தற்போது பிரான்ஸ்ல வசிச்சு வரும் அவரிடமிருந்து பிரான்ஸ் தூதரகத்துல வச்சு இலங்கை சிஐடி அதிகாரிகள் இந்த வாக்குமூலத்தை நேரடியாக பதிவு செஞ்சிருக்காங்க. மூன்றாவது படி, அங்கிருந்து வாங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பிரான்ஸ்ல இருந்து கொழும்பு வரைக்கும் இந்த விசாரணை எப்படி பயணிச்சிருக்குன்னு. பகுதி 3. நாமலின் எதிர்விளக்கம். இதுக்கெல்லாம் நாமல் ராஜபக்ஷே எக்ஸ் தளத்துல கொடுத்த உடனடி மறுப்பு என்னன்னு பாப்போம். இந்த இடத்துல தாங்க நம்ம 2 மாறுபட்ட கோணங்களை கவனிக்கணும். இடதுபுறம் அரசு தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டு, இது பிணை வழங்குறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ரகசிய சதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வலதுபுறம் நாமலோட வாதம், இது 2018-19 காலப்பகுதியில் தங்களோட அரசியல் கூட்டணியை சேர்ந்த ஒருவரை சந்திப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான வெளிப்படையான பயணம்னு அடிச்சு சொல்றாரு. நாமல் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நான் அவரை சிறையில சந்திச்சது ஒன்னும் ரகசியம் இல்ல, சிறைச்சாலை பதிவேடுகள்ல அதே பத்தின தகவல்கள் இருக்கு, எப்போ வேணாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அதாவது ரகசியமா சதி செய்ய நினைக்கிறவங்க அரசாங்க பதிவேட்டுல கையெழுத்து போட்டுட்டா போவாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக கேள்வியை அவர் இங்க எழுப்புறாரு. சரி, அப்போ ஏன் சிறையில இருக்கிற ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான அரசியல் பின்னணியும் அவர் விளக்குறாரு. 2015 மற்றும் 2018 தேர்தல்கள்ல பிள்ளையான் தங்களோட கூட்டணி கட்சியா இருந்தாரு. அப்போ கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தரை சிறையில போய் சந்திக்கிறது எப்படி ஒரு அசாதாரணமான விஷயமா இருக்க முடியும்? இது வழக்கமான ஒண்ணுதான்னு நாமல் வாதிடுறாரு. பகுதி 4. முன்னுரிமைகள் குறித்த கேள்வி. சிஐடியோட விசாரணை முறைகள் மேல நாமல் வைக்கிற விமர்சனங்கள். நாமல் கேட்கிற ஒரு முக்கியமான கொஞ்சம் கிண்டலான கேள்வி இதுதான். மட்டக்களப்பு சிறைச்சாலையில ஒரு சந்திப்பு நடந்துச்சா இல்லையான்னு செக் பண்ண இங்கே இருக்கிற சிறைச்சாலை பதிவேடுகளை பார்ப்பதை விட்டுட்டு அதிகாரிகள் பிரான்ஸ் தூதரகத்துக்கு இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சது ஏன்னு கேட்கிறாரு. இது பொதுமக்களோட வரி பணத்தை வீணாக்குற ஒரு அப்பட்டமான செயல்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. இந்த மொத்த விஷயத்தையும் நாமல் ஒரு அரசியல் ஊடக நாடகம்னு சொல்றாரு. ஏன்னா அவர் முன்வைக்கிற காரணங்களை பாருங்க. 1, பிள்ளையான் இப்போ தடுப்பு காவல்ல இருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பானது கிடையாது, அப்புறம் ஏன் இதையும் அதையும் முடிச்சு போடுறீங்க? 2வது, தேசிய மக்கள் சக்தி இது பத்தி நிறைய கதைகளை கட்டிவிட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாமே அரசியல் எதிரிகளை குறிவச்சு அரசாங்கம் நடத்துற ஒரு நாடகம்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. பகுதி 5. அரசியல் எதிர்நீதி. இதனால உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட போகுது? இங்கே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க. நாமல் முன்வைக்கிற இந்த வாதம் ரொம்பவே ஆழமானது. ஒரு தேசிய பேரழிவை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பயன்படுத்தாம அரசியல் எதிரிகளை தாக்குறதுக்காக பயன்படுத்தினா அது நீதிக்காக காத்திருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் சேர மிகப்பெரிய துரோகம்னு அவர் எச்சரிக்கிறாரு. நாமளோட இறுதி நிலைப்பாடு என்னன்னா, எந்த ஒரு நியாயமான விசாரணைக்கும் தாங்க எப்போதுமே தயாரா இருக்கிறதா அவர் சொல்றாரு. சிஐடிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவும் தயார். ஆனா அதே நேரத்துல அரசாங்கம் இந்த மாதிரி பரபரப்பான செய்தி தலைப்புகளை உருவாக்குறத விட்டுட்டு மக்களுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு அவர் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு.
இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் பிரான்ஸ்ல இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தோட நீதிமன்றத்துல முன்வைக்கப்படும் பரபரப்பான குற்றச்சாட்டுகள், இன்னொரு பக்கம் அரசாங்க பதிவேடுகளையே சாட்சியா காட்டி முன்வைக்கப்படும் ஆணித்தரமான மறுப்புகள். இதுல எது உண்மை? இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை தேடும் பயணமா, இல்ல வெறும் அரசியல் நாடகமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மை எதுவா இருந்தாலும் அந்த நீதியை தேடும் பயணம் இந்த அரசியல் கலைபரங்களுக்கு இடையில தொலைஞ்சு போகக்கூடாது. மீண்டும் இன்னொரு விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.